புரட்சியாளர் அம்பேத்கரை அவதூறாக பேசி வரும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அரைவேக்காடு அண்ணாமலை கண்டித்து விசிகாவினர் விருதாச்சலத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாழ்க, அம்பேத்கர் என்று சொல்வதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அமித் ஷா அவர்கள் அம்பேத்கர் என்று சொல்வதை விட கடவுள் பெயரை சொன்னால் 7 தலைமுறைக்கு சொர்க்கம் செல்லலாம் என்று நக்கலாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கிறார். மற்றும் எழுச்சி தமிழரை அவதூறாக பேசி வரும் அரைவேக்காடு ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை கண்டித்து கடலூர் மைய மாவட்ட செயலாளர் BR நீதிவள்ளல் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் விருதாச்சலம் கடைவீதி 4 முனை சந்திப்பில் கண்டன முழக்கமிட்டு போராட்டம் செய்தனர். இதில் மண்டல துணை செயலாளர் 5000, நகர செயலாளர் முருகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டனங்களை பதிவு செய்தனர். வாழும் அம்பேத்கராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரை பிஜேபி தமிழ் மாநில தலைவர் அரைவேக்காடு அண்ணாமலை அவர்கள் எங்கள் தலைவர் வாக்கு பிச்சை எடுப்பதாக நேற்றைக்கு விமர்சனம் செய்திருந்தார். கோவை பாஷா அவர்கள் மறைந்ததற்கு எங்களுடைய தலைவர் வீர வணக்கம் செலுத்தியிருந்தார். ட்விட்டர் பக்கத்தில் வீர வணக்கம் செலுத்தியிருந்தார். அதை புரிந்து கொள்ள முடியாத ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு ஏதோ இஸ்லாமியர்களோடு சிறுபான்மையின மக்களின் ஓட்டுக்காக எங்களுடைய தலைவர் இப்படி பேசுகிறார் என்று பிஜேபி தலைவர் அண்ணாமலை நேற்றைக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் வாக்கு பிச்சை கேட்கிறார் எங்களுடைய தலைவர் என்று சொல்லியிருக்கிறார். அரைவேக்காடு அண்ணாமலை அவர்களே, எங்களுடைய தலைவர் ஒரு சுயம்பு தலைவர், ஒரு தியாக தலைவர். அரை நூற்றாண்டு காலம் ஆண்டாண்டு காலமாய் அடிமைப்பட்டு கிடந்த மக்களுக்காய் தம் வாழ்க்கையை திருமணம் கூட செய்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராளி தலைவர். இந்தியாவிலே இன்றைக்கு RSS, பிஜேபி, சனாதன கும்பல், அனைத்து மதவாத கும்பல்களுக்கும் சமரசமாகாமல் இன்றைக்கும் சனாதனத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு ஒப்பற்ற போராளி தலைவர் தான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அவருடைய அரசியல் வாழ்க்கையில் பாதி காலம் தேர்தல் பாதை, திருடர் பாதை, என்னோடு வருகிறவர்கள் வாக்கரிசி போட்டுவிட்டு வாருங்கள் என்று விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்படுத்தவர் தான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அப்படிப்பட்ட போராளிகளாக எங்களுடைய தலைவரோடு வந்தவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள். ஆனால் இதோ சிறுபான்மையின மக்களின் வாக்குகளுக்காக எங்களுடைய தலைவர் அவர்களோடு உறவாடுகிறார் என்று அந்த அரைவேக்காடு லாம்பு அண்ணாமலை சொல்கிறார். லாம்பு அண்ணாமலை அவருக்கு தெரியாது எங்களுடைய தலைவரின் தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, இந்த மக்களுக்காக போராடியது எல்லாம். அவர் அமெரிக்கா சென்று தலைமை பண்புக்கான படிப்பை படிக்கிறார். ஆனால் எங்களுடைய தலைவர் தன்னாலே முளைச்சி சுயம்பு தலைவராக மக்களிடம் பணியாற்றி மக்களுக்காக போராட்டம் செய்து மக்களோடு களத்தில் நின்று தலைவராக உருவானவர். அமெரிக்காவோ லண்டனோ போய் தலைவராக உருவானவர் அல்ல எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். எனவே அண்ணாமலை அவர்கள் இப்படி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய தலைவர் டிசம்பர் 6 தலித் இஸ்லாமியர் எழுச்சி நாளாக அறிவித்தவர். ஏதோ தேர்தல் அரசியலுக்காக அரசியல் செய்கிறவர்கள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர். வாக்குக்காக அரசியல் செய்கிறவர்கள் 2.5 ஆண்டுகள் மிச்சமிருந்த MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தூக்கி எறிந்துவிட்டு வந்தவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். எனவே பிஜேபி கும்பல், RSS கும்பல், சனாதன கும்பல் அங்கே இந்தியாவிலே நாடாளுமன்றத்திலே புரட்சியாளர் அம்பேத்கரை விமர்சனம் செய்து ஒரு கலவரத்தை மூட்டுகிறார். அந்த கலவரம் எப்படியாவது உருவாக வேண்டும், தமிழ்நாடு எங்கும் போராட்டம் வருகிறது என்று அந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்காக நேற்றைக்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழரை விமர்சனம் செய்கிறார். எனவே அண்ணாமலை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது போன்று கொச்சைத்தனமான கீழ்த்தரமான விமர்சனங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தக்க பாடம் விடுதலை சிறுத்தைகள் புகட்டுவார்கள் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். சனாதனத்தை வேறொருப்போம், ஜனநாயகத்தை வென்றெடுப்போம்.